ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை இல்லாமல் இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சுதாராணி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க தூத்துக்குடியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு இருக்குது, நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்களோட 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் கையிருப்பில் ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க, திருமணமே வேணான்னு. பட் இப்போ இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க. ஸோ தன்னுடைய குழந்தைக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பணவாளங்க. மணமகன் ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. குறிப்பாக தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா வள்ளி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதியெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 5ஆம் வகுப்பு தாங்க முடிச்சிருக்காங்க. இவங்க மீன் வியாபாரம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் இவங்களுடைய அக்காவும் சேர்ந்து தாங்க மீன் வியாபாரம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கடலூரை சார்ந்தவங்க. இவங்களுக்கு அப்பா அம்மானு இல்லைங்க, தவறிட்டாங்க. அம்மா உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ தம்பிலாம் இவங்களை கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் இவங்கள திருமணம் பண்ணி விட்டுட்டு இவங்களை வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் வசிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய அக்காவே வீட்டுக்கே போயிட்டதாகவும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய அக்காவே இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஜாதி தன்னுடைய ஜாதியாக தான் வேணுங்க, நல்ல குணமானவராக வேணும், ஓரளவு படித்தவராக இருக்கணும். என்னோடய தொழில் மீன் வியாபாரம் தாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 5 லட்ச ரூபா கையிருப்பில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி என்கிட்ட எந்த ஒரு பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.